ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இட்லி உப்புமா பண்ண போகிறோம். இது நம்ம வீட்டில் இருக்க மீதமுள்ள இட்லி வச்சே பண்ணிக்கலாம். அதற்கு நம்ம தேவையான பொருட்கள் 4 இட்லி, வத்தல், கருவேப்பிலை, மல்லி இலை, நிலக்கடலை, உளுத்தம்பருப்பு, நம்ம கடலைப்பருப்பு கூட எடுத்துக்கலாம், கடுகு. ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா இட்லியை நல்லா பொடியாக பொடிச்சு வச்சுக்கணும். நம்ம பொடி பொடியாக ஒரு கட்டி தூள் இல்லாமல் அந்த மாதிரி உதிரி உதிரியாக நம்ம பண்ணி வச்சுக்கணும். இனி கடாயில் எண்ணெய் ஊற்றி, கோகோனட் ஆயில் ஊற்றினா இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும். கோகோனட் ஆயில் ஊற்றி கடுகு, அப்புறம் கடலைப்பருப்பு இருந்தால் போட்டுக்கலாம், அப்புறம் உளுத்தம்பருப்பு, நிலக்கடலை இதை போட்டு கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் தேவையான 2 வத்தலை போடணும். போட்டு கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ண அளவு வதக்கிட்டே இருக்கணும். தேவையான அளவு கருவேப்பிலையை ஆட் பண்ணி திருப்பி வதக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு கருவேப்பிலை ஃப்ளேவர் அந்த இட்லிக்கு வரும். அது பிறகு தேவையான அளவு மஞ்சள் பொடி, அது ஆப்ஷனல், உங்களோட தேவைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது பிறகு உப்பு மாவுக்கு தேவைக்கேற்ப சால்ட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கிளற வேண்டும். இப்போ நல்லா கிளறியாச்சு. இனி நம்ம 4 இட்லி பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இந்த கடாயில் தட்டணும். தட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடணும். அப்போ தான் சால்ட்டு அந்த மஞ்சள் பொடியெல்லாம் மிக்ஸ் ஆகி உப்புமா ஃப்ளேவர் கலர் சூப்பராக வரும். இனி நல்லா கிளறி விட்டு நம்ம இறக்கணும். அப்படின்னா நம்முடைய இட்லி உப்புமா சூப்பராக இருக்கும். உப்புமா ரெடி ஆகிட்டு நான் சாப்பிட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.